பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உம்லிங்லா பிளாஸ்லேருந்து கிளம்பி நிர்பலா டாப்னு அடுத்த ஒரு ஐஎஸ்டி பீக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம். லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பீக்ஸ் இருக்குங்க. காதுங்களா இருக்குது, டங்லாங்களா இருக்குது, உங்களுக்கு உம்லிங்லா இருக்குது, அந்த மாதிரி நிறையா பீக்கு. அதில் ஒரு பீக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்பலா டாப்னு ஒரு இது. அது வந்து பார்த்திங்கன்னா அதான் இப்போ சொன்னல அதே மாதிரியான ஒரு பீக்கு. இப்போ தான் வந்து நல்லா பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உம்லிங்லாலேருந்து 2வது ரூட்டு பேக் சைடு வழியாக போகிறோம். இங்கேருந்து 45 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். நம்ம அந்த ஒரு பொட்டையில டாப் வழியாக வந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 95 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டரில் தான் நாங்கள் வந்தோமே. ஏன்னா இது 125 சிசினால வந்து நல்ல மைலேஜும் வந்து பிரச்சனை இல்லாமல் போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த ஹேக்கு சொன்னல, இது வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நின்று ரொம்ப நேரம் பார்க்கலாம்னு தோணுது. ஒரு பக்கம் ஆசையாகவும் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 5:30 to டைம் இருக்கும். ஏன்னா சரியாக இது பண்ண முடியல. சரிங்களா, இங்கேருந்து நம்ம எங்கே போனோம்னா நிர்பலா டாப் போனோம். அங்கேருந்து டவுன் இறங்கி அன்லே ரீச் ஆகணும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்குள்ளே அன்லே ரீச் ஆகிட்டுனா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பயங்கரமான ரைடாக இருக்க போகுது.